முக்கிய செய்தி. கரூர் மானவாசி ஊராட்சியில் ரூபாய் 1700 கோடியில் அமையவுள்ள காலனி உற்பத்தி ஆலைக்கு முதலமைச்சர் இன்று அடிக்கல் நாட்டுகிறார். இது குறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி. வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி, விவரங்களை பதிவு செய்யலாம். நிச்சயமாக கரூருக்கு இன்று வருகை தரவுள்ள தமிழக வெற்றிக்கழக தலைவரும் தமிழக முதல்வருமான ஜோசப் விஜய் மக்கள் சந்திப்பு கூட்டம் மற்றும் கலந்து கொண்டு பல்வேறு நலத்திட்டங்களை வழங்க உள்ளார். இதில் 6500க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு உள்ளனர். மேலும் கரூர் வெண்ணமலை அருகே உள்ள அட்லஸ் கலையரங்கம் தனியார் மைதானத்தில் மக்கள் சந்திப்பு கூட்டத்திற்காக தமிழக முதல்வரும் தமிழக வெற்றிக்கழக தலைவருமான ஜோசப் விஜய் அவர்கள் வருகை செல்ல உள்ள நிலையில் அவரை வரவேற்கும் விதமாக கரூரின் முக்கிய சாலைகளில் கட்சி கொடிகள், பேனர்கள் வைக்கப்பட்டு உற்சாக வரவேற்பு அளிப்பதற்காக காத்துக் கொண்டிருக்கின்றனர். மேலும் ஆண்கள், பெண்கள் என காலை முதலே வரிசையில் நின்று வருகின்றனர். அவர்கள் ரசிகர்கள் முதல் கொண்டு இன்று காலை 11 மணிக்கு மேல் மக்கள் சந்திப்பு கூட்டத்திற்காக கலந்து கொள்ளும் முதல்வர் விஜய் பின்னர் மதியம் 3 மணி அளவில் தாந்தோன்றிமலையில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அரசு நலத்திட்ட உதவிகள் மற்றும் காலனி தயாரிக்கும் தொழிற்சாலை உள்ளிட்ட பணிகளை துவங்கி வைக்க உள்ளார். இதற்காக 6500க்கும் மேற்பட்ட போலீசார் பலத்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் பவுன்சர்கள், காவல்துறையினர் என மக்கள் சந்திப்பு கூட்டத்திற்காக பங்கேற்கும் நபர்கள் ஒவ்வொருவராக சோதனைக்கு பிறகு காலை 9 மணிக்கு மேல் விழா மேடைக்கு உள்ளே அனுமதிக்க உள்ளனர். அவர்களுக்கு QR கோடுடன் அடையாள அட்டைக்கான காண்பித்த பிறகே வரிசையாக உள்ளே அனுமதிக்க உள்ளனர். இதில் 5000 பேர் மட்டுமே உள்ளே அனுமதிக்கப்பட உள்ளனர். அவர்களுக்கு தேவையான தின்பண்டங்கள், குடிநீர் பாட்டில்கள், கழிவறை உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்து தரப்பட்டுள்ளது. காலை முதல் காத்திருக்கும் பொதுமக்கள் இன்னும் சற்று நேரத்தில் விழா மேடைக்கு உள்ளே செல்ல உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் 41 பேர் மரணத்திற்கு பிறகு முதல்வராகிய பிறகு இன்று கரூர் வருகை தர உள்ள தமிழக முதல்வர் விஜயை காண்பதற்காக ஆர்வத்துடன் காத்திருக்கும் அவரது ரசிகர்கள் மற்றும் அவர் என்ன பேச போகிறார் என்பதற்காக விழா நடைபெறும் இடத்திற்கே உள்ள 3 தனியார் பள்ளிகள் மற்றும் கல்லூரி என மூடப்பட்டுள்ளது. மேலும் அங்கே குடியிருப்பு பகுதிகளில் உள்ளே உள்ள பொதுமக்கள் காலை 9 மணி முதல் மதியம் 1 மணி வரை வெளியே வரக்கூடாது என காவல்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. ஜெயஸ்ரீ, விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.